உங்க பெண் யாரு கூடயோ பைக்ல போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அந்த பார்க்ல உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன், ஒரு காஃபி டேல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி தகவல் வந்துட்டே இருக்குது. இப்போ பானுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அறியாத வயசுல இந்த பெண் இப்படி யாரு கூட சேர்ந்து சுத்துறாளே அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ டீப்பா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. தன் பெண் எங்க போறாங்கன்னா காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு அடுத்த தெருவை சேர்ந்த ஒரு பையன், அவன் பேரு பவன், 25 வயசு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் ரெப்பா இருக்கான். அந்த பையனுடைய சேர்ந்து அந்த பையனுடைய பைக்ல தான் சுத்திட்டு இருக்கான். அந்த பையனுக்கும் தன்னுடைய மகளுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க விசாரிக்கும் பொழுது அந்த பையன் இருக்கிற கடைக்கு இந்த பெண் போயிருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பேச்சு வார்த்தை ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பர்சனல் நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா இவங்க ஊர் சுத்த ஆரம்பிச்சு இப்ப பிரிக்க முடியாத அளவுக்கு காதலுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் தன்னுடைய மகளை கூப்பிட்டு அவங்க கேட்டாங்க, என்னம்மா நீ காலேஜ் போகாம எங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு. மோனிகா ரொம்ப போல்டா, இந்த பையனை நான் லவ் பண்றேன், அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பயங்கர போல்டா இருக்காங்க. தன்னுடைய மகளை அவங்க அடிக்கிறாங்க, பயமுறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனாலும் நான் இவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா லவ் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய மகள் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறத பார்த்துட்டு 22 வருஷத்துக்கு முன்னாடி தான் எப்படி தன்னுடைய வீட்டுல இப்படி அடம்பிடிச்சனும், இப்படி ரொம்ப தைரியமா எதிர்த்தவங்களை நின்னனும், அதே மாதிரி தன்னுடைய மகள் நிக்கிறா அப்படிங்கிறத இப்ப பானு புரிஞ்சுக்கிட்டாங்க. பானுடைய மனசுல வேற என்ன ஓடுதுன்னா, நான் இப்படி லவ் பண்ணும்போது எங்க வீட்டுல உள்ளவங்க அதை ஏத்துக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணாம எதிர்த்து நின்றதுனால வாழ்க்கையில எவ்வளவு இழப்புகளை நான் சந்திச்சேன். இது வரைக்கும் சொந்த பந்தம்லாம் இல்லாம தனியா நானும் என் வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட சூழல் என்னுடைய மகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க தன்னுடைய கணவனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நம்ம மகள் வந்து ஒருத்தனை லவ் பண்றா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த லவ்ல, என்ன பண்ணலான்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ அனில் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா, நம்ம மகளை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. லீவு போட்டு ஒரு நாள் வர்றாரு. அனில் சௌத்ரியும் பானும் சேர்ந்து மோனிகாவை அழைச்சிக்கிட்டு அந்த பவன் வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல போய் இவங்களே பேசுறாங்க, என்னுடைய மகளும் உங்க பையனும் காதலிக்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தை எதிர்ப்பு வருது. அதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்களுடைய கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றாங்க. கல்யாணத்துக்கு பேசி முடிக்கும் போது இவங்க சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய மகள் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா, அதனால உடனடியா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிட்டாலும் இவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள சேர வேணாம், தனியா போய் தங்க வேண்டாம், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இருந்தே இந்த பெண் வந்து படிக்கட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறம் சுயமா அவங்க குடும்பம் நடத்த முடியுங்கிற சூழல்ல அவங்க தனியா போய் தங்கினா போதும், இதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பவன் பரிபூர்ணமா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். பவனுடைய வீட்லயும் ரொம்ப சரியான ஒரு முடிவுங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரு நல்ல நாள்ல 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க சொன்ன அந்த அக்ரிமெண்ட் படியே பெண் வந்து தன்னுடைய வீட்டுல இருந்தே காலேஜை தொடர்றா. இந்த பெண் கிட்ட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பர்சனலா நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண